அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் போராட்டத்திற்கு அனுமதி கிடைச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு 2019 நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படிங்கிறது நிறைய இயக்கங்கள் இருந்தது. இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனால் என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக என்னால் மதுரைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் மாணவர்களாகிய நீங்களாம் மதுரைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. என்னுடைய ஒரு சில ஆதங்கங்களையும் சொல்கிறேன். அதை உங்களுடைய கோரிக்கைகளோடு இதையும் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? 5 கோரிக்கைகளை சொல்கிறேன். அது நீங்களும் போனீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளோடு இதை சேர்த்து கொள்ளுங்கள். இன்கேஸ் உங்களால் போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, குரூப் 4 தேர்வு, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு, அந்த அறிவிப்பு வெளியான அன்னைக்கு ஏன் வினாத்தாள் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு அவங்க அறிவிக்கவில்லை? இதற்கான காரணத்தை அவங்க சொல்லணும். வினாத்தாள் தரம் உயர்த்தப்படும்னு நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன் அதை சொல்லலை? ஏன் அந்த அறிவிப்பை அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை? ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, பாடத்திட்டம் பொதுவாக மாற்றினாங்க அப்படின்னா மாதிரி வினாத்தாள் வெளியிடணும். இப்போ இலக்கணம் சிலபஸ் மாற்றினாங்க. அப்போ அந்த மாதிரி வினாத்தாள் ஏன் வெளியிடவில்லை? இது இரண்டாவது கோரிக்கை. 3 ரெஃபரன்ஸ் புத்தகம் கொடுக்கணும். கண்டிப்பாக எந்த ஒரு காம்படிஷன் டெஸ்ட்டுக்குமே ரெஃபரன்ஸ் புக்கு சொல்லணும். இது 2016லலாம் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் புக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. 2016 6th to 12th நியூ சமச்சீர் புக்கு ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. 2016, 17 கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது 2018 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன? அடுத்தது, தேர்வர்களுடைய குறைகளை கேட்பதற்கு எப்பொழுதுமே தனிக்குழு அமைக்கப்படணும். அது ஏன் டிஎன்பிஎஸ்சியில் அது அமைக்கப்படாமல் இருக்கிறது? அமைக்கப்படாமல் இருக்கிறதுனா கேட்டாக்கா அவங்க அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்? அதுக்கான காரணம் தெரியணும். அடுத்தது, இந்த குரூப் 4 தேர்வினால் நமக்கு மாணவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் அந்த கால விரயம். எவ்வளோ பேர் வேலையை விட்டுட்டு படித்தாங்க. ப்ரைவேட் ஜாப் போயிட்டு இருந்தவங்க வேலையை விட்டுட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கால விரயத்திற்கும் மன உளைச்சல், அதாவது எக்ஸாம் ஹாலில் ஒரு குறிப்பிட்ட கேள்விகளையாவது ஓரளவு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கணும். எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கும்போது இவங்களுக்கு எப்படின்னா, நமக்கே ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல். நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், நமக்கு ஒன்றுமே கேள்விக்கு ஆன்சர் தெரியலையே அப்படிங்கிற அந்த மன உளைச்சல், காம்ப்ளெக்ஸு. ரெண்டாவது, காலம் விரயமானது. இதுலேயும் ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு விரக்தி. நிறைய பேர் விரக்தியின் உச்சத்துக்கே போனாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதனால் அவங்க எவ்வளோ ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன? இந்த கோரிக்கைகளை நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைத்திருக்கீங்களோ அதோட இந்த கோரிக்கைகளையும் சேர்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நீங்களே போகலைன்னா கூட யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறவங்கள்ட்ட இந்த கோரிக்கைகளையும் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.